பருப்பு இறக்குமதி செய்யும் வாய்ப்பு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மறுக்கப்பட்டு அதானி துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று பிரதமரின் பேச்சிற்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு ஒடிஷாவில் பிரதமர் பேசியதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் இருந்துதான் தொழில் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு குஜராத் மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக குறிப்பிட்டார். பருப்பு இறக்குமதி செய்யும் வாய்ப்பு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மறுக்கப்பட்டு குஜராத் மாநிலம் அதானி துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்களின் கடன்களை மத்திய அரசு ரத்து செய்யாமல் குஜராத்தைச் சேர்ந்த 22 முதலாளிகளின் கடன் தொகையை ரத்து செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் மோதல் என்பது ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டுள்ளன எனவும் இந்த விவகாரத்தில் அரசு உரிய முடிவெடுக்கும் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். விமான நிலையம் தொழில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்தும் குஜராத்துக்கு தான் சென்றிருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் கொள்ளையடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் படிப்பில் சிறந்தவர்கள். சமூக நீதி கொள்கையோடு இந்த அரசு ஆட்சி செய்கின்றது. ஆகவே அது தவறான கருத்து. பாரத பிரதமர் இந்திய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும்.